முதல்ல வர சொல்லுங்கண்ணே. ஸ்கூல் பசங்க மாதிரி உட்காந்து பாலிடிக்ஸ் பண்ணிருக்காங்க டிவிக்கு. டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் போராட முயன்ற பாஜகவினரை தாவேகாவினர் விமர்சனம் செய்த நிலையில் கடுமையான சொற்களை பயன்படுத்தி விமர்சித்திருந்தார் அண்ணாமலை. அவரது அந்த விமர்சனத்தில் தாவேகா தலைவர் விஜய் மீதான தனிப்பட்ட தாக்குதலின் நெடி தூக்கலாக இருந்தது. இந்த நிலையில் அண்ணாமலைக்கு அடி கொடுத்துள்ளனர் தாவேகாவினர். லண்டன் சென்று படித்த அரசியல் பாடம் இதுதானா என்று தாவேகா தரப்பிலிருந்து அடுத்தடுத்த பதிலடிகள் பறந்துள்ளன. டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து நேற்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர். டாஸ்மாகில் அமலாக்கத்துறையின் அதிரடி சோதனையை அடுத்து சுமார் 1000 கோடி ரூபாய் வரையில் முறைகேடு நடந்திருப்பதாக அறிக்கை வெளியானது. இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நகர்வு இல்லை எனினும் நியாயமான விசாரணை வேண்டும் என்று நேற்று முன்தினம் அறிக்கை வெளியிட்டார் தாவேகா தலைவர் விஜய். அதில் திமுகவையும் பாஜகவையும் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். தொடர்ந்து இந்த விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து பாஜகவினர் நேற்று போராட முயன்ற நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இதனால் டாஸ்மாக் மோசடி விவகாரத்தில் நாடகமாடுவதை விடுத்து மேல் நடவடிக்கை எடுங்கள் என்று நேற்றைய தினம் அறிக்கை வெளியிட்டார் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த். அவரது அறிக்கையில் அமலாக்கத்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஒன்றிய பாஜக ஆட்சியாளர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் தமிழக பாஜகவினர் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துவது விந்தையிலும் விந்தை. நடவடிக்கை எடுக்கும் அதிகாரத்தை கையில் வைத்துள்ள ஆளும் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தை நடத்தி அதன் வாயிலாக எதை வலியுறுத்த முயல்கின்றனர்? மற்ற மாநிலங்களில் இது போன்ற மோசடிகள் நடைபெற்ற போது என்ன நடந்தது? தமிழ்நாட்டில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? எதற்காக இந்த கண்ணாம்பூச்சி ஆட்டம் என்று விமர்சனம் செய்திருந்தார். தொடர்ந்து நேற்று மாலை விடுவிக்கப்பட்ட அண்ணாமலை தமிழ்நாடு போலீசார் தூங்க முடியாத அளவுக்கு பாஜகவின் போராட்டம் இருக்கும் என்றதோடு தாவேகாவையும் விமர்சித்தார். பாரதிய ஜனதா கட்சி தமிழக காவல்துறைக்கு நாங்கள் தேதி சொல்ல போவது கிடையாது. காவல்துறையின் மீது நாங்கள் நம்பிக்கை இழந்து விட்டோம். ஜனநாயகத்தில் திமுகவினுடைய ஏவல் துறையாக மாறி இருக்கின்ற காரணத்தினால அடுத்த ஒரு வாரத்துல நடக்கக்கூடிய போராட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5000க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய ஃப்ரேம் போட்ட போட்டோவை மகளிர் அணி ஆணி அடிச்சு அதை அங்க ஒட்ட போறாங்க. காவல்துறை பாரதிய ஜனதா கட்சிக்கு மரியாதை கொடுக்காதவரை பாரதிய ஜனதா கட்சி காவல்துறைக்கு மரியாதை கொடுக்காது. வெரி சிம்பிள். இனி தமிழ்நாட்டில் யூனிஃபார்ம் போட்ட ஒரு போலீஸ்காரங்களுக்கு இன்னையிலிருந்து தூக்கம் இருக்கக்கூடாது. நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புறேன். நமக்கு மரியாதை கொடுக்காத காவல்துறை இன்னையிலிருந்து தூங்கக்கூடாது. ஸ்கூல் பசங்க மாதிரி உட்காந்து பாலிடிக்ஸ் பண்ணிருக்காங்க டிவிக்கு. ஏன்னா சினிமா ஷூட்டிங்ல அரசியல் பண்ணுவாங்களா? ஏன்னா டிவிக்கு சினிமா ஷூட்டிங்ல உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய். திரும்ப எனக்கு பேச தெரியுமல்ல. டிவிக்கேவும் பவுண்டரியை கிராஸ் பண்ணக்கூடாது. நானும் டிவிக்கு மரியாதையா தான் பேசிட்டு இருக்கேன். அறிக்கை விடும்போது அறிக்கைக்கு ஒரு காரணம் இருக்கும். நான் என்ன விஜய் மாதிரி உட்கார்ந்து நடிகை உட்கார்ந்து டான்ஸ் ஆடிட்டு அங்கிருந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்கேனா? நான் களத்திலிருந்து போராடி கொண்டிருக்கின்றேன். களத்திலிருந்து பேசுறேன். இது என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸா விஜய்க்கு? என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம்? நாடகம் யாரு பண்றாங்க? யாரு? விஜய்க்கு 50 வயசுல அரசியல் வரணும்னு தோணுச்சா? 30 வயசுல எங்க போனாரு? 50 வயசுல காலைல புத்தா எழுப்பிவிட்டு நடிகர் விஜய் அரசியலுக்கு வர சொன்னாரா? விஜய் யாரோட பி டீம்? நாடகம் யாரு பண்றாங்க? பிஜேபி பண்ணுதா விஜய் பண்றாரா? நாடகம் பண்ணுவது விஜய், நாடகம் பண்ணுவது டிவிக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பி டீம் தான் விஜய். இன்னைக்கு நான் ஆணித்தரமா உறுதியா சொல்றேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கையை பார்த்த பிறகு நான் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆரம்பித்த சீக்ரெட் ப்ராஜெக்ட் தான் தமிழக வெற்றி கழகம், சகோதரர் விஜய் அவர். திமுகவின் பி டீம் தான் விஜய் என்றவர் அவர் குறித்த தரம் தாழ்ந்த விமர்சனத்தையும் முன்வைத்தார். அவரது பேச்சு பல தரப்பினரிடையேயும் கண்டனத்தை பெற்ற நிலையில் தாவேகா சார்பிலும் பதிலடி வந்துள்ளது. எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட தாவேகா கொள்கை இணைப்பரப்பு செயலாளர் ரமேஷ், லண்டன் ஸ்கூல் மாணவர் அண்ணாமலை அரசியலை சரியாக படிக்காமல் பாதையில் வந்துவிட்டு பாஜக திமுக மறைமுக கள்ளக்கூட்டு வெளிவர துவங்கியதும் விழிப்பிதுங்கி வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி வருகிறார்.
எங்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் வெளியிட்ட அறிக்கையில் கருத்து வேறுபாடு இருந்தால் ஒரு அரசியல் கட்சியின் மாநில தலைவராக பேசுகிறோம் என்ற அடிப்படை நாகரிகம் இல்லாமல் அரைவேக்காட்டுத்தனமாக கீழ்த்தரமாக பதில் பேசும் நீங்கள் முதலில் பள்ளி மாணவர்களுக்கு இருக்கும் அடிப்படை மரியாதை கொடுக்கும் பண்புகளையாவது கற்றுக்கொள்ள வேண்டும். ஆட்சியில் இருக்கும் கட்சியின் மாநில தலைவராக நீங்கள் இல்லாவிட்டால் உங்களை எல்லாம் தமிழ்நாடு மக்கள் கடுகளவும் மதிக்க மாட்டார்கள், கண்டு கொள்ளவும் மாட்டார்கள். ஒன்றியத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டில் ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க திராணி இல்லாமல் உள்ளே மறைமுக முதலாளியாக விளம்பர மாடல் திமுக அரசுக்கு திரைமறைவு ஆதரவு அளித்துக் கொண்டு வெளியே போராடுவதும் கைதாவதுமாக நாடகமாடுவதை எங்கள் தமிழக வெற்றி கழகம் தற்போது வெளிக்கொணரும் போது அச்சத்தில் ஊடக சந்திப்பில் அநாகரிகமாக இழிவாக பேசி வருகிறீர்கள். எத்தனை காலம் இதுபோல் பேசியும் சாட்டையால் அடித்துக் கொள்வதும் செருப்பின்றி நடப்பதுமெல்லாம் மக்களுக்கு செய்யும் தியாகம் போல சித்தரித்து நாடகம் ஆடினாலும் உங்கள் நாடகங்களை எல்லாம் 2026 தேர்தலில் மக்கள் முடித்து வைத்து முற்றுப்புள்ளி வைப்பார்கள். எண்ணங்களை எல்லாம் படிப்பின் மீது காட்டி சரியாக படிக்காமல் விட்டு வந்த அரசியல் படிப்பை மீண்டும் படித்து குறைந்தபட்ச அரசியல் நாகரிகத்துடன் பேச கற்றுக்கொண்ட பிறகு அரசியல் செய்ய வாருங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட தாவேகா கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயோலா மணி படிக்க செல்கிறேன் என்று லண்டன் போனார், அரைக்குறையாக படித்தார், தமிழ்நாட்டிற்கு வந்தார், அரை நிர்வாணமாக தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டார், அப்பொழுது தெரியவில்லை, இப்பொழுது தெரிகிறது என்று பதிலடி கொடுத்துள்ளார்.